ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த என்ட்ரி வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனா, தெலுங்குல இருக்குமா, தமிழ்ல இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்து வீடியோ ஷேர் பண்ணவே இல்ல. என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள அஃபிஷியலான ப்ரமோவே வந்துருச்சு. என்னன்னா, நம்மளோட ஹீரோ கூட சேர்ந்து நம்மளோட சத்யா, அதாவது ஜீ தமிழ்ல சத்யா அப்படிங்கிற சீரியல்ல ரொம்பவே பட்டைய கலப்புற மாரியான நடிப்ப குடுத்த நம்ம ஆயிஷா, பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த மாரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும் ஜீ தமிழ்ல வந்துகிட்டு இருக்காங்க. கரண்ட்டா வந்து எல்லாரோட ஃபேவரைட் சீரியலான இதயம் சீரியல்ல வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க. என்னடா ஹீரோ, ஹீரோயின் தனியா வந்து இப்படி ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்களே! ஒரு வேள தெலுங்குல வந்து என்ட்ரி புது சீரியல் அவங்களது வருது இல்லையா? அதில ஏதாவது நடிக்கிறாரோ என்னவோ தெரியல. இதயம் ஆதி அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா தமிழ்ல தான் ஆயிஷா வராங்க. ஜீ தமிழ்ல அப்கமிங் சௌமியா அப்படிங்கிற கேரக்டர்ல இதயம் சீரியல்ல வந்து என்ட்ரி குடுக்க போறாங்க. அந்த ப்ரமோவுமே வந்துருச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ப ஹீரோவோட ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு போறாரு போல இருக்கு. 2 பேரும் ரெஸ்டாரண்ட் அந்த மாரியும் மீட் பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா, இப்போதைக்கு ஆதியோட அம்மா வந்து இங்க பாரதி கிட்ட கேட்டிருக்காங்க. பா ஆதி லவ் பண்ற பொண்ணு யாரு? அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லி, அத கண்டுபிடிக்கிற முயற்சியில இருக்காங்க. ஆனா இது ஆதிக்குமே தெரியும். பாரதி வந்து அவங்க லவ் பண்ற பொண்ண தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மறைஞ்சு மறைஞ்சு அவங்களுக்கு சந்தேகத்த குடுக்குற மாரி யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு கிரியேட் பண்றாரு. தன்னோட தோழியான சௌமியாவ கூட்டிட்டு வந்து ஏமாத்துறாரு. நீங்க லவ் பண்ற பொண்ணு யாரு ஆதி? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபைனலா இவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. மிரர்ல அவங்களோட ஃபேஸே தெரியுது. காதல வந்து வெளிப்படுத்திட்டாரு. இனி பாரதியோட முடிவு என்ன அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா ஜீ தமிழ்ல ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் சீக்கிரமாவே வருவாங்க ஆயிஷா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.